விடுதலை. இந்த விடுதலை என்ன சொல்றாங்கன்னா இந்த படத்துல இந்த இந்தியா, நம்ம இந்தியால இந்த விடுதலை, நம்ம நாட்டுக்கு விடுதலை எப்படி கிடைச்சிருக்கோ அதுதான் இந்த படத்துல நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இந்த விடுதலை நம்ம நாட்டுக்கு வேணும். ஒரு வேலையிலும் ஒரு சூப்பர்வைசர், ஒரு மேனேஜர் எங்களை கொடுமைப்படுத்துறாங்க. அந்த கொடுமையை தான் இங்க சொல்றாங்க. எங்க உழைப்பை 100 ரூபாய் காசுல அவன் எவ்வளவு எடுக்கிறான் தெரியுமா? நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம இந்தியாவில ரொம்ப கஷ்டமா இருக்கு தல. இந்த படத்துல அவ்வளவு அழகா அவங்க எடுத்து சொல்லியிருக்காங்க விடுதலை என்ற. நானும் விடுதலை அடைஞ்சிருக்கேன். அதனாலதான் இவ்வளவு சுதந்திரமான இந்த நாட்டுல அலையிறேன். நல்லா இருக்கு. என் தலைவனை சாவடிச்சுட்டாங்க கடைசியா. அது என் நெஞ்சில பாதிப்பு ஏற்பட்டது தல. எப்படி என் தலைவனை அவங்க சாவடிக்கலாம்? அவங்க பாட்டி அடுத்த பாட்டி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா கொடுத்துருக்காங்க படத்தை. அருமையா இருக்கு. நன்றி, வணக்கம். பாட்டு ஒன்னொன்னு அருமையா இருக்கு தல. வலி நெடுக காட்டு வலி, அது இழுத்தல ஏதோ தல. பாட்டு நல்லா இருந்தா கேளு தல. அவரும் இளையராஜா தான் போட்டிருக்காரு, இதுல இளையராஜா தான் போட்டிருக்காரு. அருமையா இருக்கு, கேட்டு மகிழுங்க. படம் வந்து ஒன் டைம் வாட்சபிள் ஆக்சுவலா. ஆனா என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த வேகம் வந்து அந்த செகண்ட் ஹாஃப்ல இல்ல. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகா போன மாதிரி போயிடுச்சு. அதுவும் படம் வந்து 3 hours பிளஸ்ல போயிடுது. அதனாலே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி தெரியுது. மற்றபடி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து உங்களை ஃபாஸ்டா என்கேஜ் பண்ணோம். செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவா போகுது. பட் என்னதான் ஸ்லோவா போனாலும் சரி, அந்த கதைக்குள்ள இருக்கிற தத்துவங்கள் வந்து உண்மையாலேயே வந்து இப்போ மக்களுக்கு தேவைப்படுற தத்துவங்கள், மக்களுக்கு இல்லை, இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு தேவைப்படுற தத்துவங்கள். ஏன்னா இன்னைக்கு நம்ம ஸ்லிப்பர் போட்டுட்டு இருக்கோம், இன்னைக்கு நம்ம ட்ரெஸ் நல்லா போடுறோம், இன்னைக்கு நம்ம துண்டை தோல் மேல போடுறோம்னா அதுக்கு வந்து பல தலைவர்களின் தியாகம், பல போராளிகளின் தியாகம் அப்படின்றத வந்து அழகா ஷார்ட்டா சொல்லியிருக்காங்க. உண்மையிலே டிரெக்டரை பாராட்டலாம். இந்த மாதிரி கருத்துக்கள் வந்து இந்த காலத்து ஜென்ரேஷனுக்கு ஆக்சுவலாவே தேவை. அந்த மாதிரி கருத்துக்களை ப்ரொவைட் பண்றவங்களே நம்ம உண்மையிலே பாராட்டலாம். நல்லா இருக்கு. இளையராஜா சாரோட மியூசிக் வந்து எக்ஸ்ட்ராடினரி குட், சூப்பரா எடுத்திருக்காரு. ஒன் டைம் வாட்ச் எல்லாரும் வந்து பாருங்க. இல்ல, மொத்தமாவே அவரை தான் தாக்கி பேசியிருக்காங்க. அதை தான் நான் சொன்னேன்ல, யாருமே வந்து ஒரு இடத்துல பிரச்சனைனா சம்பிரதாயத்துக்கு யாரும் போக மாட்டாங்க. அவங்க இழப்புல வந்து ஒரு பங்கு பெற தான் போவாங்களே தவிர்த்து சும்மா சம்பிரதாயத்துக்கோ பப்ளிசிட்டிக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக போற அரசியல்வாதிகள் இங்க கம்மி. உங்களை மாதிரி யாரும் கிடையாது. நீங்க தான் வந்து போட்டோ எடுக்கிறதுக்காக வீட்டுல கூப்பிட்டு வந்து போட்டோ அரசியல் எல்லாம் பண்ணுவீங்க. மத்தவங்க யாரும் போட்டோ அரசியல் பண்றவங்க கிடையாது. எங்க அண்ணன் சீமான் தாத்தாவே சொல்லியிருக்காரு, அப்படி சொல்லுறதுலாம் தம்பு தப்பி தப்பு தம்பி அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பேசாதீங்க. ட்விட்டர்ல ட்வீட் போடுறவர் நீங்க தான், நேர்ல வராதவர் நீங்க தான். ஸோ உங்களை நீங்களே கலாச்சிக்காதீங்க. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா. படம் உண்மையிலே நல்ல வர்த்தான படம். ஃபேமிலியா வந்து பாருங்க, எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இல்லை எந்த ஒரு அரசியல் பேசியிருந்தாலும் நல்ல அரசியலா பேசியிருக்காங்க. படம் நல்ல படம். புரியுது, செம்மையா பண்ணியிருக்காரு. அவரு தான் வந்து வாழ்ந்திருக்காரு, சொல்ல போனா வாத்தியாரா வாழ்ந்திருக்காரு. நல்லா பண்ணியிருக்காரு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. கென் கருணாஸ் வந்து அவரு அந்த அசுரனோட இதுல பார்க்கும்போது இன்னும் பயங்கரமா பண்ணியிருக்காரு. ஃபைட் சீன் அவரோட இதெல்லாம் வர்த்தா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது எல்லாமே இளையராஜா சூப்பரா பண்ணியிருக்காரு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே எந்த ஒரு இதுவுமே கிடையாது, லேக் எதுவுமே கிடையாது. கதையோட கதையா நல்லா போகுது படம். ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு, அதுதான் மெயின். ஸ்லோவா போனாலும் நல்லா கொஞ்சம் ரியலிஸ்டிக்கா கதையோட கதையா நல்லா போகுது படம். படம் நல்லா இருக்கு ப்ரோ, செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் ரொம்ப மெஜிங்கா இருக்கு. கதை ரொம்ப நல்லா போச்சு. ஷூட்டிங் சீன் எல்லாமே செம்ம. சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் நல்லா இருக்கு. படம் எனக்கு 10 out of 9 கொடுக்கலாம் ப்ரோ. செம்மையா போகுது, ஒரே அடிக்கிற ஒரு இடத்துல கூட லேக் எதுவுமே இல்லை, நல்லா போகுது. சாங்ஸ் 2 சாங்ஸ் வந்திருக்கு படத்துல. லவ் சாங் ஒன்று வந்திருக்கு. தேவையான இடத்துல தேவையான சாங் நல்லா வச்சிருக்காங்க. என்ன ப்ரோ? கென்னா அவரு நல்லா நடிச்சிருக்காரு. ஸ்டார்டிங்ல அவர் தான் கதையை கொண்டு போறாரு. அவர்னாலதான் கதை நல்லா மூவ் ஆச்சு. நல்லா இருக்கு. மஞ்சு வாரியர் அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க. லவ் சாங்லாம் நல்லா அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்க கட்டிங்க்கும் அதுக்கும் செம்மையா செட் ஆயிருக்கு. நல்லா இருக்கு. லவ் சீன் நல்லா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு.